ஹாய் மக்களே, ஈஸியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை வகைகள் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்ட அப்புறம் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் கறி மசால் தூள், ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலா கூட சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு சிக்கனை ஒரு 3/4 பதம் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் துருவன தேங்காய் 1/4 மூடி, கொஞ்சமாக சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, 4 முந்திரி, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். சிக்கன் ஒரு 3/4 பதம் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. தேங்க்யூ.